செடியன் வேலைக்கு போயிட்டான். ஜெனி பாக்யா, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். என்ன? அது இனியா, நிதிஷ். சாரி பாக்யா. எதுக்கு? சொன்னப்போ நாங்க யாருமே நம்பல. இனியா உங்ககிட்ட ஏதாவது? மறுபடியும் சாரி சொல்றேன் பாக்யா. பரவாயில்ல. ரெண்டாவது ரெஸ்டாரண்ட் அத நினைச்சு நான் எப்போ அது போனது தானே. அங்க விட்டுத இங்க பிடிக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை. என்ன பிரச்சனை, என்ன கஷ்டம் வந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதத்தான் பேசணும். இல்ல, மறுபடியும் என்கிட்ட பேசணும்னு சொன்னா. பாக்யா, நான் ரொம்ப ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். ரொம்ப அவசரப்பட்டேனோன்னு எனக்கு இப்ப தோணுது. இப்படி எல்லாம் யோசிக்கிறாள். என்கிட்ட சொன்னா நான் வருத்தப்படுவேன். பட் இருந்தாலும் சொல்லிட்டு இருக்கேன். இது பாருங்க, நீங்க பேச பேச எனக்கு பதட்டம். இல்லனா நான் அவளுக்கு போன் பண்ணி கேக்குறேன். என்னோட ஹோட்டலுக்கு இனியாவை பார்த்திருக்காரு போல் இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து திங்குறாங்களா? இல்ல ஏற்கனவே இப்போ இதையும் சேர்த்து ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றாங்களா இருந்துச்சு. நான் அவளுக்கு போன் இனியா சொன்னா, ஏற்கனவே நீ நிறைய கஷ்டம் ஆகும், அதான் சொல்ல வேண்டாம்னு சொன்னா. என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு சொல்லி பொண்ணு டார்ச்சர் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? நடந்த ஒரு விஷயத்தை வச்சு இப்போ இனியாவ கேள்வி கேக்குறத போய் பேசுறேன். இது பாரு, இனியா கிட்ட போய் நானே நேரடியா போய் சுதாகரையும் நீங்க அவரை மீட் பண்ணும்போது நானும் உங்க கூட வரட்டு இருக்கிற மாதிரி எனக்கு கனவெல்லாம் வந்துச்சு. தெரிஞ்சதும் என்னால அதை தாங்கவே முடியல. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அவசர அவசரமா பிடிவாதமா ஒத்த கால்ல நின்னு இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சோம். ஒரு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னு அது மட்டும் தலை குனிஞ்சு நின்னு. எதுவா இருந்தாலும் பேசி சரி, புரியுதா? நம்ம பொண்ணோட வாழ்க்கையை எப்படியாவது சரி பண்ணிடலாம். வழி அனுப்பியாச்சா? அது என்ன, உன்னை வீட்டுக்கு வர வச்சு உன்னை பாக்க ஆண்டி அவர் எதுக்கு உள்ள வரல? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்ற விஷயம் உனக்கும். ஏன்னா நீ பாதி நேரம் உன் வீட்டுல தான் இருக்க, மீதி நேரம் அவங்க அம்மாவோட இட்லி கடையில போய் உட்கார்ந்து தேவையில்லாம எங்கேயும் போகலாம் ஆண்டி. ஏதாவது கேட்டா இப்படி நாங்களும் தான் கல்யாணமாகி வந்தோம், இப்படி போற ஒவ்வொரு விஷயமும் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. உனக்கு ஓ வீடுதான் பிடிச்சிருக்குன்னா ஓ வீடுதான் இருக்கிறவங்க நீ நான் போட்டி போட்டுக்கிட்டு வந்தாங்க. எங்க பையனை கல்யாணம் பண்ணி இப்படி அவன் வாழ்க்கையையும் எங்க குடும்பத்தையும் கெடுக்கிற ஆசைப்பட்டாரு. கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆமா, நான் மட்டும் இருக்கா. இப்ப எதுக்கு நீ நிதிஷ் கிட்ட சண்டைக்கு போற? ஏன் ஆண்டி, நான் என்ன போகலையே, என் வீட்டுக்கு தானே போனேன். ஓ, நான் பேசிக்கிறேன். நீங்க சும்மா இருங்கம்மா, நான் பேசுறேன் இவகிட்ட. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நீ என்ன அவங்க என் அப்பா அம்மா, அவங்க கிட்ட பேசினது மட்டும் சரியா? எல்லாத்துக்கும் என்ன பதில் சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு சொல்லலாம், எல்லாத்துக்கும் சொல்ல. என் அம்மாவோட பிசினஸ் இல்லாம பண்ணிருக்காங்க. அம்மா முடிஞ்ச அளவுக்கான மரியாதையை எல்லாருக்கும் கொடுக்கதான் செய்யறேன். நீ குடுக்கற விளக்கம், உன் பக்கத்து நியாயம்லாம் எனக்கு கண்டபடி பேசக்கூடாது. அது உன்னால முடியுமா முடியாதா? கிட்ட எப்படி பேசணும்னு அவங்களுக்கும் சொல்லி கொடுங்க. வந்துக்கலனா அப்போ என்கிட்ட சண்டை போடுங்க. எனக்கு கேள்வி என்ன பேச போறாங்களா? இனியா ஏதாவது சொல்லிருக்கீங்க? உன் மாமனார் மாமியார் உங்களுடைய வாழ்க்கையை பத்தி உண்மையை மறைச்சு கல்யாணம் பண்ணி வச்சவங்க தானே அவங்க. பேச வேண்டியதெல்லாம் நான் பேசிக்கிறேன், நீ அமைங்க. சம்பந்தி வாங்க வாங்க உட்காருங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். கொஞ்ச நாளாவே ஏன் நிதிஷ் கல்யாணத்தை சுத்தி கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குல்ல? இப்ப என்ன புது குழப்பம்? அதான் சம்பந்தி அம்மா சொல்லியாச்சு, அப்புறம் வேற என்ன? அதெல்லாம் சரிதான் சம்பந்தி, எதுவும் சரியில்லைன்னு தோணுது. ஏன் எல்லாத்தையும் சரியா பேசுறது இல்ல போல இருக்கு. அதான். நீங்க என்ன சம்பந்தியம்மா என்ன நினைக்கிறீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்க வேணாமா? ரெஸ்டாரண்ட் மாதிரி என் பொண்ணு வாழ்க்கையில ஏதாவது நடக்கும் போதும்
இரு, நான் பேசுறேன். வாழ போறான்னு சொல்லிதான் இந்த வீட்ல கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சோம் இல்லையா? மாப்பிள. எவனையோ ஒருத்தனை லவ் பண்ண ஏன் தலையில கட்டி வச்சு நிதிஷ் பெரிய இனியா தானப்பா? மாப்பிள, அப்படிதானே சொல்றீங்க? ஒரு குறிப்பிட்ட வயசுல யாரையாவது பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப 90 பேருக்கு தோணிருக்கும் தான். ஏன் உங்களுக்கு கூட இனியாவசிலையே நேர்மையா தானே தானே உங்க ஹோட்டலுக்கு இன்னும் நிதிஷ் நீ கொஞ்சம் அமைதியா இரு. நேரம் முழுக்க நானும் அதே ஹோட்டல்ல தானே இருக்கேன். என் பொண்ணு மேல எனக்கு 100% நம்பிக்கை. சும்மா கதை சொல்லாதீங்க. அவ இன்னும் பாக்யா, பாக்யா ப்ளீஸ். ஏன் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? நான் மரியாதை குறைவா நிதி இருன்னு சொன்னேன், பேசாம இருக்க போறியா இல்லையா? இனியா மேல இருக்கிற பொசசிவ்னாலதான் அவன் அப்படி பேசுறான். பண்ணிருக்க கூடாதுதான். நான் நிதிஷ் கிட்ட பேசுறேன், புரிய வைக்கிறேன். அம்மா நடந்துக்க மாட்டான், அதுக்கு நான் பொறுப்பு. என் பொண்ணு கஷ்டப்படுறதையோ வருத்தப்படுறதையோ எங்களால வசப்பட்டு பேசிட்டா. சமந்தி, எனக்கு அத நிதிஷும் புரிஞ்சுக்கணும், சம்மந்தி அம்மாவும் புரிஞ்சுக்கணும். ஆமா, பேசணும். அவ வேலைக்கு போறதுல சம்மந்தி உங்ககிட்ட சொல்லியா? விஷயம் இல்ல. இனியா வேலைக்கு போறதுனால என்ன கேள்வி கேட்பாங்க, தப்பா பேசுவாங்க. வேலைக்கு போறது இனியாவுக்குமே பிடிக்குமே. ஒரு சண்டை போடக்கூடாதுன்னு சொல்றீங்களா? நான் அதையும் கேட்டுக்கிறேன். போதும், இத பத்தி இப்ப எதுவும் பேசு ப்ளீஸ். இனிமே இப்படி ஒரு கான்வெர்சேஷன். தேங்க்யூ சம்மந்தி. தேவையில்லாம டென்ஷன் ஆகி உன்னோட லைஃபை நீ கெடுத்துக்க கூடாது. தப்பு பண்ண உன்னால ஒரு விஷயத்தை பொறுமையா டீல். ஏன் நான் பேசிட்டு இருக்கும் போதே கிளம்பலாம்னு சொன்னீங்க. எல்லாமே அவருக்கு புரியுது. புரிஞ்சுக்காத மாதிரி நம்மளெல்லாம் முட்டாள்னு நினைக்கிறாரு அவரு. யூடியூப்ல பெரிய ஆளா வரணுமா, சேனல் வளரணுமா, சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாகணுமா, இதெல்லாம் சாதிக்க வாட்ச் ஹவர்ஸ் ரொம்ப முக்கியம். அப்போ வாட்ச் ஹவர்ஸ் ரொம்ப முக்கியம். வாட்ச் ஹவர்ஸ்னா என்னன்னு தெரியுமா? இது உங்க வீடியோக்களை மக்கள் எவ்வளவு நேரம் பாக்குறாங்கன்னு யூடியூப் கணக்கு பண்ணும் ஒரு அளவுகோல். யூடியூப்ல வளரணும்னா உங்க வீடியோக்களை மக்கள் எவ்வளவு நேரம் பாக்குறாங்கன்னு யூடியூப் கணக்கு பண்ணும். அதான் வாட்ச் ஹவர்ஸ். இது உங்க சேனல் வளர்ச்சிக்கு அடிப்படை. வாட்ச் ஹவர்ஸ் அதிகமா இருந்தா உங்க வீடியோக்கள் யூடியூப்ல அதிகமா தெரியும், சப்ஸ்கிரைபர்ஸும் அதிகமா வருவாங்க. இதனா உங்க சேனல் அதிகம் ரீச் ஆகும். சோ வாட்ச் ஹவர்ஸ் அதிகரிக்கிறதுல கவனம் செலுத்துங்க. இதுக்கு என்ன செய்யலாம்? நீங்க இன்ட்ரெஸ்டிங் ஆன கான்டென்ட் உருவாக்கணும், வியூவர்களை என்கேஜ் பண்ணணும், நீங்க கன்சிஸ்டன்ட் வீடியோக்கள் அப்லோட் பண்ணணும். ரெகுலரா அப்லோட் பண்ணினா வியூவர்ஸ் உங்க சேனலுக்கு திரும்ப திரும்ப வருவாங்க. இதனால் வாட்ச் ஹவர்ஸ் அதிகரிக்கும். வியூவர்களை என்கேஜ் பண்ணா காமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுங்க, சோஷியல் மீடியால உங்க வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க. இதெல்லாம் வாட்ச் ஹவர்ஸ் அதிகரிக்கதுவும். வாட்ச் ஹவர்ஸ் அதிகரிக்க நீங்க உங்க அனலிட்டிக்ஸ் அனலைஸ் பண்ணி என்ன மாதிரியான கான்டென்ட் வியூவர்ஸ்க்கு பிடிக்குது, எது ஒர்க் ஆகுது, எது ஒர்க் ஆகலன்னு தெரிஞ்சுக்கணும். இத ஃபாலோ பண்ணுனா உங்க வாட்ச் ஹவர்ஸ் அதிகரிக்கும், உங்க சேனல் வளர்ச்சி உறுதி. சோ வாட்ச் ஹவர்ஸ் அதிகரிக்க உங்க கான்டென்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணுங்க, வியூவர்ஸ் என்கேஜ் பண்ணுங்க, கன்சிஸ்டன்ட் ஆயிருங்க. வாட்ச் டைம் அதிகமா இருந்தா யூடியூப் உங்க வீடியோக்களை ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கும். நல்லா இருக்கிற வீடியோக்களை தான் யூடியூப் எல்லாருக்கும் காட்டும். சர்ச் பண்ணா உங்க வீடியோக்கள் முன்னாடியே வரும், சப்ஸ்கிரைபர்ஸும் அதிகமாகறாங்க, சேனல் வேகமா வளரும். யூடியூப்ல எக்கச்சக்கமான வீடியோக்கள் இருக்கு. அதுல உங்க வீடியோக்களை மட்டும் எப்படி அதிகமா காட்ட முடியும்? யூடியூப் அல்கோரிதம் ஷேப் புரிஞ்சுக்கணும். வாட்ச் டைம், லைக்ஸ், காமெண்ட்ஸ், ஷேர்ஸ் எல்லாமே யூடியூப் அல்கோரிதம்க்கு முக்கியம்.
இதெல்லாம் அதிகமா இருந்தா உங்க வீடியோக்கள் ட்ரெண்டிங்ல வர வாய்ப்பு அதிகம். சரி, இப்போ வாட்ச் ஹவர்ஸ் அதிகரிக்க செல் சூப்பர் டிப்ஸ் பார்க்கலாம். முதல்ல நல்ல குவாலிட்டியில வீடியோக்களை போடுங்க. மக்களுக்கு உபயோகமா சுவாரஸ்யமா கான்டென்ட் உருவாக்குங்க. வீடியோ எடிட்டிங்ல கவனம் செலுத்துங்க. BGM சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. செக்ஷன் 5 நீளமான வீடியோக்கள் அதிக வாட்ச் டைம். சின்ன வீடியோக்களை விட நீளமான வீடியோக்கள் வாட்ச் ஹவர்ஸ் அதிகரிக்க உதவும். ஆனா வீடியோ முழுவதும் சுவாரஸ்யமா இருக்கணும். சும்மா நீட்டி முழுக்கி பண்ணாதீங்க. 10 நிமிடத்துக்கு மேலே இருக்கிற வீடியோக்கள் வாட்ச் ஹவர்ஸ் அதிகரிக்க ரொம்ப உதவும். செக்ஷன் 6 உங்க வீடியோக்கு உயிர் கொடுங்க. மக்களை சிரிக்க வைங்க, யோசிக்க வைங்க, பேச வைங்க. வீடியோவுல क्वेश्चंस கேளுங்க, கமெண்ட்ஸ்ல பதில் சொல்லுங்க. லைவ் செஷன்ஸ் போடுங்க, வியூவர்ஸ் கூட பேசுங்க. உங்க கேரக்டர்ஸை காட்டுங்க. செக்ஷன் 7 டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் லியே ஜெயிச்சிடுங்க. டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் தான் உங்க வீடியோவுக்கான முதல் அறிமுகம். டைட்டில் சுவாரஸ்யமா கிளிக் வெயிட் ஆகாம இருக்கணும். தம்ப்நெயில் கண்ணை கவர வேண்டியது ரொம்ப முக்கியம். டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் சரியா இருந்தா CTR அதிகமாகும். CTR அதிகமானா வாட்ச் ஹவர்ஸ் அதிகமாகும். டைட்டில் எப்படி சுவாரஸ்யமா எழுதுவது? முதலில் உங்க வீடியோவின் முக்கியமான விஷயத்தை டைட்டில் சொல்லணும். அதாவது வீடியோவின் முக்கியமான தகவலை டைட்டில் சுருக்கமா சொல்லணும். அதே சமயம் கிளிக் பெயிட் ஆகாம இருக்கணும். கிளிக் பெயிட் என்ன? டைட்டில சொல்லியதை வீடியோவில் காண முடியாதது. இது பார்வையாளர்களை ஏமாற்றும். தம்ப்நெயில்ஸ் எப்படி கவரும் வகையில் உருவாக்குவது? thumbnail bright colors, readable fonts and relevant images பயன்படுத்தணும். thumbnail உள்ள images வீடியோவின் content சி reflect செய்யணும். title and thumbnail சரியாக இருந்தா CTR அதிகமாகும். CTR என்ன? click through rate. இது உங்க வீடியோவின் title and thumbnail பார்த்து எத்தனை பேர் கிளிக் பண்ணாங்க என்பதை காட்டும். CTR அதிகமானா YouTube உங்க வீடியோவை சுடுதல் பார்வையாளர்களுக்கு ரெக்கமெண்ட் செய்யும். அதனா டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் சரியா உருவாக்குவது ரொம்ப முக்கியம். இதனா உங்க வாட்ச் ஹவர்ஸ் அதிகமாகும். வாட்ச் ஹவர்ஸ் அதிகமானா உங்க சேனல் மானிட்டைசேஷன் எலிஜிபிலிட்டிக்கு நெருங்கும். அதனா டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் லேயே ஜெயிச்சிடுங்க. செக்ஷன் 8 நம்ம தமிழ் யூடியூபர்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கலாம். மதன் கௌரி, எருமசானி, புச்சட்னி இப்படி நிறைய தமிழ் யூடியூபர்ஸ் வாட்ச் ஹவர்ஸ் அதிகரிச்சு சக்சஸ் அடைந்திருக்காங்க. அவங்க வீடியோக்களை பாருங்க. என்ன கான்டென்ட் போடுறாங்க, எப்படி எடிட் பண்றாங்கன்னு கவனிங்க. அவங்க சக்சஸ்ல இருந்து நிறைய கத்துக்க முடியும். நம்ம மதன் கௌரி எடுத்துக்கோங்க. அவங்க நியூஸ், ஹிஸ்டரி, சயின்ஸ், பாலிடிக்ஸ் எல்லாத்தையும் எளிமையா சுவாரஸ்யமா சொல்லி நிறைய பேரை கவர்ந்திருக்காங்க. அவங்க வீடியோக்களை பார்த்து எப்படி ஒரு கதை சொல்லணும், எப்படி ஒரு விஷயத்தை எளிமையா புரிய வைக்கணும்னு கத்துக்கலாம். அடுத்தது எருமசானி. அவங்க காமெடி ஸ்கிட்ஸ் நம்ம வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை எடுத்து நம்ம எல்லாருக்கும் ரிலேட்டபிள் ஆக சிரிக்க வைக்கிற மாதிரி காட்டுறாங்க. டைமிங், டயலாக் டெலிவரி, கேரக்டரைசேஷன் எல்லாத்தையும் கவனிங்க. புச்சட்னியே மறக்கவே முடியாது. அவங்க டீமாக வேலை செய்கிறது. கான்செப்ட் எப்படி டெவலப் பண்றாங்க, ஸ்கிரிப்ட் ரைட்டிங், ஷூட்டிங், எடிட்டிங் எல்லாத்தையும் நம் கத்துக்கலாம். இவங்க எல்லாரும் உழைச்சு பேஷனா, டெடிகேஷனா, கிரியேட்டிவிட்டியா, கன்சிஸ்டன்சியா உங்களோட கான்டென்ட் எப்படி டெவலப் பண்றதுன்னு கத்துக்கலாம். நீங்க யூடியூப்ல சக்சஸ் ஆகணும்னா உங்க ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கணும். அவங்க என்ன விரும்புறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். குவாலிட்டி கான்டென்ட், ரெகுலர் அப்லோட்ஸ், ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட் எல்லாத்தையும் கவனிங்க. நம்ம தமிழ் யூடியூபர்ஸ் கிட்ட இருந்து நிறைய கத்துக்கலாம். So, start watching, start learning and start creating. செக்ஷன் 9 தோல்வியே இல்லாத பயனன்னு ஒண்ணு இல்ல. யூடியூப் ஜர்னில தோல்விகள் இருக்கும், சவால்கள் இருக்கும். ஆனா எப்பவும் பாசிட்டிவா இருங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. ஒரு வீடியோ வைரல் ஆகலனா சொந்து விடாதீங்க. தொடர்ந்து போடுங்க, அதுதான் முக்கியம். செக்ஷன் 10 இப்பவே ஆரம்பிங்க, தொடர்ந்து உழைங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க வாட்ச் ஹவர்ஸ் அதிகரிக்கும். யூடியூப்ல சக்சஸ் அடைய முடியும். எல்லா சப்போர்ட்டும் நாங்க